குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது வேத சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் வரும் 6 பாடல்களும் அதற்கான விளக்கமும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். வேத சிறப்பு. வேதத்தின் பெருமையை உணர்த்துதல். வேதத்தை ஓதி வீடு பெற்றனர். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள. தர்க்கவாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. மதிஞர் அப்படின்னா அறிஞர், சமயவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். வேதம் 4 அப்படிங்கிறது ரிக், யசூர், சாமம், அதர்வனம். அவை ஒவ்வொன்றும் மந்திரம், பிராமணம், ஆரணியகம், உபநிடதம் ஆகிய 4 பகுப்புகளை உடையவை. அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை அறம் எனப்பட்டன. வேதத்தில் கூறப்படாமல் விடுபட்ட அறம் ஏதும் இல்லை. நாம் ஓதத்தக்க நீதிகள் எல்லாம் வேதத்தில் உள்ளன. ஆதலால் அனுபூதிமான்கள் தம் வாதத்தை விட்டு எல்லா பொருளும் நிறைந்த வேதத்தை ஓதியே முத்தியை எய்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 52. வேதத்தை உரைத்த காரணம். வேதத்தை உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதத்தை உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதத்தை உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வேதா அப்படின்னா பிரம்ம பொருள், வேதியர் வேள்விக்காய் அப்படின்னா அந்தணர் யாகம் செய்வதன் பொருட்டு வேதத்தின் உண்மை பொருளை உணராமல் ஓதுபவர் வேதியர் ஆக மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். வேதம் அப்படின்னா தமிழ் மறை அப்படின்னு அர்த்தம். வேதத்தை எடுத்தும் படுத்தும் ஓசை அளவில் ஓதுபவன் அவற்றை அறிந்தவன் ஆக மாட்டான். வேதத்தை உரைத்த இறைவன் பிரம்ம பொருள் விளங்கவும் அந்தணர் வேள்வி செய்தல் பொருட்டும் உண்மை பொருளை உணர்த்தவும் வேதத்தை உரைத்தருளினான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 53. நுண்ணிய நிலையினன் சிவபெருமான். இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே, ஒருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி, வெருக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. இருக்கு உருவாம் அப்படின்னா மந்திர வடிவான, வெறு அப்படின்னா அச்சம். வேதத்தில் உள்ளத்தை ஒருக்கும் மந்திரங்களும் உண்டு, பிறரை அழிக்கும் அச்சம் தரும் மந்திரமும் உண்டு. கருக்குரு அப்படின்னா நுண் வடிவான கருநிலை. கண்ணன் அப்படின்னா 3 கண்களை உடைய சிவபெருமான். திருமால் அப்படின்னும் எடுத்துக்கலாம். மந்திரத்தின் வடிவாய் உள்ள அழகிய வேதத்தில் உள்ளத்தை ஒருக்கும் உணர்வாய் உணரப்படும் விதத்தில் விளங்கி அச்சத்தை ஏற்படுத்தும் கம்பீர ஒளியுடைய வேத மந்திரங்களாய் நுண்ணிய நிலையில் விளங்குபவன் 3 கண்களை உடைய சிவபெருமான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 54. உபநிடதம் கூறும் நெறி. திருநெறி ஆவது சித்து அசித்து அன்றி, பெருநெறி ஆய பிரானை நினைந்து குருநெறியாம் சிவமாம் நெறி கூடும், ஒரு நெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. குருநெறி அப்படின்னா சன்மார்க்க நெறி, ஒரு நெறி அப்படின்னா ஒப்பில்லாத நெறி, வேதாந்தம் அப்படின்னா வேதத்தின் முடிவு, குருவின் அருளால் சிவனடியை சேர்ப்பிக்கும் நெறியை உபநிடதம் கூறுகிறது. திருநெறி அப்படின்னா தெய்வீக நெறி, கடவுள் நெறி என்று சிறப்பித்து கூறப்படுவது அறிவு அறியாமை அற்ற வீடு பேராய் உள்ள இறைவனை எண்ணி குருவினால் உணர்த்தப்படும் நெறியாய் சிவத்தை பொருந்துகின்ற ஒப்பில்லாத நெறியாகும். இத்தகைய நெறியையே சிறப்பான வேத முடிவான உபநிடதம் விளக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 55. சிவனை உணர்வார் இலர். 6 அங்கமாய் வரு மாமரை ஓதியை கூறு அங்கம் ஆக குணம் பயில்வார் இல்லை, வேறு அங்கம் ஆக விளைவு செய்து அப்புறம் பேரு அங்கம் ஆக பெருக்குகின்றாரே. 6 அங்கம் அப்படின்னா 6 உறுப்புகள், அதாவது சிட்சை, கற்பகம், வியாக்கரணம், சந்தோ, விசிதி, சோதிடம், நிருத்தம். இந்த 6ம் தாங்க. கூரங்கமாக அப்படின்னா மாது ஒரு பாகனாக, குணம் அப்படின்னா இறைவனின் பேரருள் குணம் அப்படின்னு அர்த்தம். 6 அங்கங்களாய் விளங்கும் வேதத்தை அருளிச் செய்தவன் இறைவன். அவ் இறைவனை
உடலின் பகுதியாய் கொண்டு அவனது இயல்பை உணர்பவர் இல்லை. அவனை தம்மின் வேறு அங்கமாக எண்ணி வழிபட்டு பின் தம் விருப்பங்களை பெருக்கி கெட்டு போகின்றார்களே அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 56. புறத்தே போய் அழிவர் பாட்டும் ஒளியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதம் இலாதவர் ஈட்டும் இடம் சென்று இகழல் உற்றாரே. பறக்கும் அப்படின்னா அலைந்து திரியும், ஆட்டு அப்படின்னா நடனம், வேட்டு விருப்பார் அப்படின்னா வேள்வி இயற்றும் விருப்பம் உடையவர், இகழுதல் அப்படின்னா மாறுபடுதல், ஈட்டும் இடம் அப்படின்னா பயன் அனுபவிக்கும் இடம் அப்படின்னு அர்த்தம். பாடல்களும் அவற்றிற்குரிய இசையும் பறந்து ஆடும் ஆட்ட மகளிரின் ஆட்டமும் நீங்கப் பெறாத உலகத்தில் வேத நெறியை காட்டும் உண்மை நெறி நில்லாதவர்கள் வேள்வியை செய்யும் விருப்பு கொண்டவராய் விரதம் இல்லாதவர் ஆவார்கள். அவர்கள் புறத்தே போய் மாறுபாட்டை அடைந்து அழிகின்றார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஆகம சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் வரும் 10 பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றின வீடியோக்கள்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.